ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய வெங்காயத்தால் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயத்தால் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் வந்து செடியில் வச்சது பெரிய வெங்காயத்தை. அந்த தாளை வச்சு நம்ம எப்படி புலாவ் செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. நாங்கள் தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. 5 கிராம்பு, ஒரு பட்டையை வந்து உடச்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 7 பல்ல பூண்டு வந்து மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதே அதில் போட்டுக்குங்க. 2 கேரட் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதுவும் அதில் போட்டுக்குங்க. 5 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. 50 நடக்கலையை வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கோம், அதுலேயும் இது போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 100 சுண்டல் நைட்டே ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சுட்டு வச்சுருக்கோம், ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தால் பொடிச்சு பொடிச்சு அரிஞ்சு வச்சுருக்கோம், அதுலேயும் அதில் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் வேக வச்ச சுண்டல் தண்ணி வந்து 1/2 கிளாஸ் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே பச்சை பட்டாணி சுண்டல் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்குங்க. காரத்துக்கு வந்து நாங்கள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்திக்கல. நாங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் அதில் சேர்த்திக்கிறோம். நல்லா வதக்கிக்குங்க. நல்லா சூப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாட்டில் இப்போ வந்து 2 மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சாப்பாடு வேக வச்சு இந்த பாத்திரத்தில் கொட்டியிருக்கோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் இது நம்ம வெங்காயத்தாள் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்தா வெங்காயத்தாள் இந்த மசாலா எல்லாமே அதில் ஊற்றிடுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பரான வெங்காயத்தாள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, அது ஸ்மெல்லே செம்ம சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.